ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த மாச வாக்குத்தத்தமாய் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளுகிற வசனம் 2 நாளாகமம் புஸ்தகத்தில் 1வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை நாம் வாசித்து தியானத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தன் ராஜ்யத்திலே பலப்பட்டான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கினார். ஹல்லேலூயா. ஆனா நல்ல கவனிங்க, யார் யார் தேவனை உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு உறுதியாய் பற்றி கொள்கிறார்களோ அவருடைய வாழ்க்கை தேவன் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் பலப்படும்படியான காரியங்களை செய்கிறார். மட்டுமல்ல, அவனை மிகவும் பெரியவனாக்குகிறார். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளையை, நம்ம வேதத்தில் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது எந்த மனுஷனும் நல்லவன் அல்ல, எந்த மனுஷனும் உத்தமன் அல்ல. ஆனால் எந்த நாளில் தேவனை அறிந்து கொண்டானோ, எந்த நாளில் தேவனை கண்டு கொண்டானோ, அது முதல் தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணித்து தேவனை பற்றி கொண்டு தேவனை சார்ந்து வாழுகிற மனுஷனுடைய வாழ்க்கையை தேவன் பலப்படுத்தி பெரியவனாக்கினார். ஹல்லேலூயா. அந்த மனுஷன் ஒரு மனுஷனை கர்த்தர் வெட்கப்பட விடவே இல்லை. அந்த மனுஷன் ஒரு மனுஷனை கர்த்தர் புறக்கணிக்க விடலை. ஒவ்வொரு மனுஷனை கர்த்தர் திடப்படுத்தினாரு, ஒவ்வொரு மனுஷனை கர்த்தர் பலப்படுத்தினாரு, ஒவ்வொரு மனுஷனையும் அநேகருக்கு முன்பாக மிகவும் பெரியவன் ஆக்கினார். ஹல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க, யாரை கர்த்தர் பலப்படுத்துகிறார், யாரை மிகவும் பெரியவன் ஆக்குகிறார்னா, உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு எந்த ஒரு மனுஷன் தேவனை உறுதியாய் பற்றி கொள்கிறானோ, எந்த ஒரு மனுஷன் தேவனை சார்ந்து வாழ்கிறானோ, எந்த மனுஷன் தேவ திட்டத்தின்படி வாழ தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறானோ, அந்த மனுஷனை கர்த்தர் பலப்படுத்தி பெரியவனாக்குகிறார். வசனம் சொல்லுது, தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தன் ராஜ்யத்திலே பலப்பட்டானா. நல்ல கவனிங்க, பலப்படுறதுக்கு என்ன இருக்கு? அவன் தகப்பனாகிய தாவீது அத்தனை சம்பாதிச்சு வச்சுட்டான். சாலமோனுக்கு சிங்காசனத்தை சம்பாதிச்சுட்டான், ராஜ்யபாரத்தை சம்பாதிச்சுட்டான், நிறைய சொத்தை சம்பாதிச்சுட்டான், நல்ல பொன்னும் வெள்ளியும் சம்பாதிச்சுட்டான். மட்டுமல்ல, சுத்தி யுத்தம் இல்லாத அளவுக்கு என்ன பண்ணிட்டான், ஒரு அமெரிக்கையான ராஜ்யபாரத்தை ஏற்படுத்திட்டான். இப்போ சாலமோனை கொண்டு ராஜ்யபாரத்தில் உட்கார வச்சிருக்கான். வசனம் சொல்லுது, தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தன் ராஜ்யத்திலே பலப்பட்டான். பலப்படங்க என்ன வேணும்? இதுக்கு மேல எல்லாம் இருக்கு. பலப்பட முடியாத அத்தனை தாவீது ஏற்படுத்தி கொடுத்துட்டான். ஆனா சாலமோன் தகப்பன் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தோட நிறுத்தல. தகப்பன் கொடுத்த ஆசீர்வாதம் ஒரு பகுதி இருந்தாலும் இன்னொரு பகுதியில உத்தம இதயத்தோடு உற்சாக மனதோடு தேவனை தேடுகிறவனாக இருந்தான். ஹல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, அவனுடைய தேவனாகிய கர்த்தர், தாவீதுடைய தேவனாகிய கர்த்தர் அல்ல, அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கினார். தாவீது கொடுத்ததுல பலன் உண்டாச்சுங்க. அந்த பலத்தை, தகப்பனுடைய பலத்தை நம்பிக்கிட்டு இருக்கல இந்த சாலமோன் என்ன செஞ்சானா, உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் தேவனை தேடினான். அதனால தேவன் சாலமோனோடு இருந்து சாலமோனை மிகவும் பெரியவனாக்கினார். நல்ல கவனிங்க, இதற்கு காரணம் என்ன? சாலமோன் இவ்வளவு தேவனை தேட காரணம் என்ன நினைக்கீங்க? தாவீது இருக்கான்ல, தாவீது சாலமோனை கொண்டு ராஜ்யபாரத்தில் உட்கார வச்சுக்கிட்டு தாவீது சொல்றான், டேய் மகனே சாலமோன், இந்த சிங்காசனம், இந்த அரியாசனம், இந்த ராஜ்யபாரம் எனக்கு அவ்வளவு லகுவா கிடைச்சது இல்லடா, அவ்வளவு ஈஸியா கிடைக்கல. இதற்காக என்னுடைய கடன் அதிகம், இதற்காக என்னுடைய கண்ணீர் அதிகம், இதற்காக நான் பட்ட வேதனைகள் அதிகம். அவ்வளவு நிசாரமா இந்த ராஜ்யபாரம் கிடைக்கல சாலமோன். தகப்பன் தன்னுடைய மகனை ராஜ்யபாரத்தில் உட்கார வச்சுக்கிட்டு தகப்பனாகி தாவீது இந்த சாலமோனுக்கு என்ன சொல்றான்னா,
இஸ்ரவேல் என்கிற ஒரு பெரிய கோத்திரம். இந்த இஸ்ரவேல் கோத்திரத்தில் 12 கோத்திரங்கள் இருந்துச்சு. இந்த 12 கோத்திரங்கள்ல யூதா கோத்திரத்தை தேவன் தெரிந்து கொண்டார். வாசிக்கலாம் 1 நாளாகம புஸ்தகம் 28வது அதிகாரம் 4வது வசனம். இப்போதும் இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் என்றைக்கும் ராஜாவாய் இருக்க, நல்ல கவனிக்க, ராஜாவா இருக்க இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என் தகப்பனுடைய வீட்டாரிலெல்லாம் என்னை தெரிந்து கொண்டார். அவர் யூதாவையும் யூதாவின் வம்சத்தில் என் தகப்பன் குடும்பத்தையும் தலைமையாக தெரிந்து கொண்டு என்னை எல்லா இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக்க, என்னை எல்லா இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக்க, என் தகப்பனுடைய குமாரருக்குள் என் மேல் பிரியம் வைத்தார். நல்ல கவனிங்க, என் தகப்பனாகிய குமாரருக்குள் என் மேல் பிரியம் வைத்தார். தாவீது தன்னுடைய மகனை சிங்காசனத்தில் உட்கார வச்சுக்கிட்டு தாவீது என்ன சொல்றனா, டேய், இந்த ராஜ்யம் அவ்வளவு லகுவா எனக்கு கிடைக்கலடா, இந்த ராஜ்யம் அவ்வளவு ஈஸியா எனக்கு கிடைக்கல. இஸ்ரவேல்ல 12 கோத்திரம் இருந்துச்சு. இந்த 12 கோத்திரத்துல யூதா கோத்திரத்தை தேவன் தெரிந்து கொண்டார். இந்த யூதா கோத்திரத்துல ஈசாய்ங்கிற என்னுடைய குடும்பத்தை என் தேவன் தெரிந்து கொண்டு, என்னுடைய குடும்பத்துல 7 சகோதரர்கள் இருந்தாங்க. இந்த 7 சகோதரர்களை புறக்கணித்து இந்த தயவுக்கு, இந்த ஸ்தானத்துக்கு என்னை கிருபையாய் தெரிந்து கொண்டார். நல்லா கவனிங்க, கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கில் போவோம்னா, சவுல் ராஜ்யபாரத்தை பண்ணி கொண்டிருந்த நாட்களில் சவுளுடைய கிரியை நிமித்தம் சவுலை தேவன் புறக்கணித்து சாமுவேல்கிட்ட சொல்றாரு, பெத்லகேம் ஊர்ல ஈசாயுடைய பிள்ளைகள் ஒருவனை நான் அபிஷேகம் பண்ண போகிறேன். நல்லா கவனிக்கணும், ஈசாயுடைய பிள்ளைகள் ஒருவனை நான் அபிஷேகம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சாமுவேல்கிட்ட சொல்லிட்டாரு. இப்போ சாமுவேல் என்ன செய்யறானா, பெத்லகேமுக்கு தகவல் கொடுக்கிறான், ஈசாயுடைய பிள்ளைகளில் ஒருவனை நான் அபிஷேகம் பண்ண போகிறேன் இஸ்ரவேலின் ராஜாவாக. இப்போ பெத்லகேம்ல ஈசாயுடைய குடும்பத்துல தகவல் வந்துருச்சு. இப்போ ஈசாய் குடும்பத்துல என்ன பண்றாங்கன்னா, சாமுவேல் வர போறான், தன்னுடைய பிள்ளைகள் ஒருவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிறான்னு சொல்லி ஈசா என்ன பண்றாருன்னா, வீட்டில் பெரிய விருந்து கொண்டாடுகிறாரு. பெரிய விருந்துக்கான காரியங்களை ஒழுங்கு செய்து கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில அந்த வீட்டில் பிறந்த கடைசி கடைக்குட்டி மகன் தான் இந்த தாவீது. நல்லா கவனிங்க, இந்த தாவீது சின்ன பையன் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறான். எப்பொழுதுமே வீட்டின் கடைசி சின்ன பிள்ளை எல்லாருக்கும் செல்ல பிள்ளை, அப்படித்தானே? அது என்ன செய்யும், ஊர் ரொம்பலாம் இழுத்திட்டு வரும், அங்கெங்கும் ஓடும், 1000 பிரச்சனை இழுத்து விட்டு கொண்டு வரும். பாருங்க, தகப்பனும் தாயும் கோவப்பட்டா ஒண்ணுல சிரிச்சே மழுப்பிடும், இல்லைன்னா அழுதே சாதிச்சிடும். ஏதாவது தப்பு பண்ணும்போது கூட பிறந்தவங்க அடிக்க போனாகி அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க, டேய் சின்ன பொண்ணுடா, கடைசி பொண்ணுடா, டேய் சின்ன பையன்டா, விட்டுடா, கடைசி பையன்டான்னு சொல்லுவாங்கல்ல. அதனால இந்த பெருசுங்கெல்லாம் என்ன செய்யுது, நம்ம தங்கச்சியாச்சே, நம்ம தம்பியாச்சேன்னு சொல்லி விட்டா அது பெருசெல்லாம் பேக்கு நினச்சிக்கிட்டு ஒட்டுமொத்த சகோதரர்களையும் ஆளுக செய்கிற அக்யூஸ்டாவே வளரும். அந்த அளவுக்கு வீட்டில் ஒரு செல்ல பிள்ளை தான் இந்த சின்ன பிள்ளை. பாருங்க, ஒவ்வொரு வீட்லையுமே சின்ன பிள்ளைனா தாய் என்ன சொல்லுவாங்க, வேண்டான்னு நினைச்சேன் வந்து பிறந்துட்டாடா, வேண்டான்னு நினைச்சேன் வந்து பிறந்துட்டான் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பிள்ளைக்கு அதிகமான செல்லத்தை கொடுப்பாங்க. எல்லா வீட்லையும் உள்ளதுதான், நீங்க என்ன தொடர்ந்து பாக்குறீங்க. நல்லா கவனிங்க, வீட்டுக்கு வீடு சின்ன பிள்ளைன்னா ஒரு செல்லம். ஆனா ஒண்ணு புரிஞ்சு கொடுங்க, தாவீது வீட்டுல அப்படி இல்லைங்க. தாவீது வீட்டுல சாமுவேல் வர்றான், வீட்டுல பெரிய விருந்து செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தாவீது அங்கிங்க ஓடிட்டு இருக்கிறான், எல்லாத்திலையுமே சொல்றான், எங்க வீட்டுக்கு சாமுவேல் தாத்தா வருகிறாரு, எங்க வீட்டுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி வருகிறாரு, நான் ஒரு பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடுவேன்னு சொல்லி ஆசையா சின்ன பையன்ல அங்க இங்க சொல்லிக்கிட்டு அலைகிறான். தகப்பனார் கூப்பிட்டாரு, என்னடா அங்க சுத்திட்டு இருக்கிற? தலையில ஒரு தட்டு கொடுத்து
ஆடு மேய்க்கிற உனக்கு இங்க என்னடா வேலை அப்படின்னு சொல்லி ஆடு மேய்க்க அனுப்பிட்டாருங்க, விரட்டுட்டாரு. பாருங்க, குடும்பத்தில் ஒரு பங்கன் நடக்குது, குடும்பத்தில் ஒரு நல்லது நடக்குது, குடும்பத்தில் விருந்து நடக்குது. ஆனா அந்த வீட்டில் சின்ன பையனை கூட தகப்பனால் அங்கீகரிக்க முடியல. தகப்பன் தாவீதை விரட்டுறாரு. இந்த அம்மா இருக்க பயங்கர ஆளு. அம்மாவை சொல்லியிருக்க வேண்டாம், ஏங்க இருக்கட்டுங்க, நம்ம வீட்டில் தான் ஃபங்க்ஷன் நடக்குது, நம்ம பிள்ளை இருந்துட்டு போட்டு, சின்ன பிள்ளைங்கன்னு சொல்லியிருக்க வேண்டாம். அது கம்முன்னு இருந்துச்சு. 7 சகோதரர்கள் இருந்தாங்களே, ஏதாவது ஒரு சகோதரர் அப்பா விடுங்கப்பா, தம்பி இன்னைக்கு நம்மளோடு கூட இருக்கட்டும் சொல்லி ஏதாவது ஒரு சகோதரர்கள் சொன்னாங்களா? இல்ல, அனுப்பிட்டாங்க. புறக்கணிக்கப்பட்டான். இவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இவன் ஆடு மேய்க்கிறதுக்கு லாய்க்குன்னு சொல்லி, இவன் ஆடு மேய்க்கிறவன் சொல்லி இவன் மேல சீல் வச்சுட்டாங்க. ஒரு வீட்டுக்குள்ளாலேயே தாய், தகப்பன், சகோதரர்கள் எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டவன், வெறுக்கப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவன் தாவீது. தாவீது சொல்றான், என்னமோ தெரியல, நான் இந்த ஸ்தானத்தில் வர்றத, இந்த சிங்காசனத்துக்கு வர்றத என்னுடைய தகப்பன் விரும்பல. சாலமோன் மகன் சொல்றாங்க, என்னுடைய தாய் விரும்பல, என்னுடைய சகோதரர்கள் ஒருவர் கூட விரும்பல. மட்டுமல்ல, பாருங்க, சாமுவேல் வீட்டுக்கு வந்துட்டான். இந்த ஈசா என்ன பண்றான், தன்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளையே அனுப்புறான். சாமுவேல் கூட முதல் மகனை பார்த்த உடனே அசந்து போயிட்டான், அரண்டு போயிட்டான். மூத்த மகன் யாருன்னா சவுளுடைய ராஜ்யபாரத்தில் யுத்த புருஷனா நின்று யுத்தம் பண்றவன் எப்படி வந்து கம்பீரமா அவனுக்குள்ளால ஒரு ஆசை இருந்திருக்கும். சாமுவேல் அடுத்த ராஜாவை அபிஷேகம் பண்ண வர்றாரு. அப்போ அடுத்த ராஜா யார்? நான் தான். ஏன்னா இவன் உடல் தோற்றம் அப்படி இருக்குது, முக கலை அப்படி இருக்குது. இவனை பார்த்த உடனே சாமுவேல் நினைக்கிறான், ஆகா ஈசா இவருடைய வீட்டில் இவன் தான் மூத்த பையன், இவன் தான் ராஜாவை அபிஷேகம் பண்ண சொல்லி ஆண்டவர் அனுப்பியிருப்பார் போலன்னு சொல்லி மூத்தவனை பார்த்து அவனை அபிஷேகம் பண்ணலாம்னு நினைச்சானா சாமுவேல். ஆண்டவர் சொல்றாரு, டேய் மனுஷனோ முகத்தையும் சரீர வளர்ச்சியும் பார்க்கிறேன், நானோ இருதயத்தை பார்க்கிறேன். இவன் இல்லை ஒதுக்கு அப்படின்ட்டு சாமுவேல் சொல்றான், போட போட அந்த பக்கம் போடான்ட்டான். 2வது உள்ளவன் வந்தான், 2வது உள்ளவனை போடண்டு. 3வது உதவ வந்தான், அவன் பேர் என்ன, சம்மாவான். சாமுவேல் சொல்றான், சும்மாவே போ அப்படின்ட்டான். 4 ஆச்சு, 5 ஆச்சு, 6 ஆச்சு, 7 ஆச்சு, 7 வரையும் செலக்ட் பண்ணலான்ட்டு போய் இப்போ சாமுவேலுக்கே டவுட் வந்துருச்சு, நான் வந்த வீடு இதானா? ஈசா கூப்பிட்டா, ஏங்க வா, உன் பிள்ளைகள் இத்தனை தானா? இப்ப ஈசாய் சொல்றான், இல்ல இன்னும் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறான். சாமுவேல் நினைக்கிறான், உன் பிள்ளைகள் 8 பேர்த்தின வருஷம், உன் பிள்ளைகள் இத்தனை உண்டு, அத்தனை பிள்ளைகளையும் வர சொல்லியிருந்தேன். பாருங்க, தாவீது சொல்றான், என் சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டவனா, இந்த ஸ்தானத்துக்கு அவ்வளவு சீக்கிரம் ஈஸியா வரல, இந்த ஸ்தானத்துக்கு அவ்வளவு லகுவான வரல சாலமோன். என் சகோதரர்களால, என் தாய் தகப்பனால நான் புறக்கணிக்கப்பட்டேன். மட்டுமல்ல, எனக்கு பொண்ணு கட்டி தந்தானே என்னுடைய மாமே, அவன் என் மனைவி என்னை விட்டு பிடிச்சிட்டான். பிடித்தது மட்டுமல்ல, 3000 பேர்த்தை வச்சு என்னை துரத்தி ஒரு இடத்துல நான் நிம்மதியா இருக்க முடியல. நான் தூங்கிய இரவுகள் கம்மி. தன்னுடைய மகன்கிட்ட தாவீது தன்னுடைய வாழ்க்கையின் பயணத்தை, இந்த சிங்காசனம் எப்படி கிடைச்சது, அவ்வளவு லகுவான காரியம் இல்லை. சாமுவேல் தன்னுடைய வேதனையை பகிர்ந்து கொள்கிறான். என்னுடைய மாமை 3000 வீரர்களை கொண்டு என்னை துரத்தினா, எனக்கு ஓட இடம் இல்லை. என் வாழ்க்கையெல்லாம் கண்ணீர். நான் பள்ளத்தாக்குகளை நோக்கி ஓடினேன், வனாந்தரங்களை நோக்கி ஓடினேன். என் நாட்கள் எல்லாம் துரத்தப்பட்ட நாட்களாக இருந்தது. மட்டுமல்ல, எனக்கு பிறந்த பையன் அப்சலோம் எனக்கு விரோதமாக எழும்பி ராஜ்யபாரத்திலிருந்து என்னை வெறுங்காலோடு ஓட வச்சான். என் வாழ்க்கை ஃபுல்லா வேதனை, என் வாழ்க்கை ஃபுல்லா ஓட்டம். ஆனாலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தில் யூதா கோத்திரத்தை தெரிந்து கொண்டு
யூதா கோத்திரத்தில் என் குடும்பத்தை தெரிந்து கொண்டு என் குடும்பத்தில் என் கூட பிறந்த 7 சகோதரர்களை புறக்கணித்து என்ன இந்த ஸ்தானத்துக்கு தூக்கி வைத்தது. இது சாதாரண காரியம் இல்லை. அவருடைய கிருபை, அவருடைய ஈவு அவ்வளவு லகுவா கிடைக்கல. சாலமோன் தாவீதோட இந்த ஆட்கள்லாம் தாவீதை தூற்றுகிறவர்கள், தாவீதை ஏமாற்றுகிறவர்கள், தாவீதை புறக்கணிக்கிறவர்கள், தாவீதை வெறுக்கிறவர்கள். ஆனா தாவீது என்ன செஞ்சானா? தேவனை உத்தம இருதயத்தோடு பற்றி கொண்டான். உற்சாக மனதோடு தேவனை தேட ஆரம்பிச்சா. எங்க போனாலும் தேவன் 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 தேவனை பற்றி கொண்டிருக்க ஆரம்பிச்சாங்க. அதனால ஆண்டவர் என்ன செஞ்சானா? தாவீதை ராஜ்யபாரத்தில் நிலைநிறுத்தினார். ஹல்லேலூயா. அந்த தாவீது மகனை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு மகன்கிட்ட சொல்றான், இந்த ஸ்தானம் அவ்வளவு லெகுவா கிடைக்கல, இந்த ஸ்தானம் அவ்வளவு ஈஸியா கிடைக்கல. அவர் என் மேல வச்ச ஈவு, அவர் என் மேல வச்ச கிருபை பாருங்க. தாவீது தான் கடந்து வந்த பாதை பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கிறார். ராஜ்யபாரத்தில் உட்கார வச்சுட்டு, டேய் இது சாதாரணமா கிடைக்கலடா, அவ்வளவு லகுவா கிடைக்கல, அவ்வளவு ஈஸியா கிடைக்கல. எவ்வளவோ கண்ணீர், எவ்வளவோ வேதனை, எவ்வளவோ தூக்கம் இல்லாம போனேன், எவ்வளவோ ஓடுனேன், எவ்வளவோ ஒளிந்து கொண்டேன். இந்த ஸ்தானம் சும்மா கிடைக்கலடா. வேதம் சொல்லுது, ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு சொன்னாராம், நீ உன் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டதை. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம எதை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம்? தாவீது அவ்வளவு பெரிய ராஜ்யபாரத்தை இந்த சாலமோன் கையில கொடுத்துட்டு சொல்றாங்க, இது சும்மா கிடைக்கல, தேவனால் கொடுக்கப்பட்ட ஈவுடா. என்னுடைய சாமர்த்தியம் அல்ல, என்னுடைய திறமை இல்ல, தேவனால் கொடுக்கப்பட்ட ஈவு. ஆனா நடத்தப்பட்ட பாதைகள் எல்லாம் நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் செஞ்சுட்டேன், உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு தேவனை தேடினேன். அதனாலதான் இங்க இந்த ஸ்தானம் தாவீதுக்கு, அதனாலதான் இந்த ராஜ்யபாரம், அதனாலதான் இந்த சிங்காசனம். நமக்குள்ள ஆசை இருக்குது, நானும் என்ன செய்யணும்? பலப்படணும், நானும் மிகவும் பெரியவன் ஆகணும். ஆனா உத்தம இருதயம் இல்ல, உற்சாக மனசு இல்ல, தேவனை தேடுகிற அனுபவம் இல்ல. எந்த ஒரு மனுஷன் உத்தம இருதயத்தோடு உற்சாக மனசோடு உற்சாக மனதோடு தேவனை தேடுகிறானோ அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் காரியங்களை பலப்பட செய்வார், மட்டுமல்ல அவனை மிகவும் பெரியவனாக்குவார். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில நம்ம பலப்படணும், பெரியவன் ஆகணும்னா தேவனை தேடுகிற காரியங்கள்ல தீவிரமா இருக்கணும். தேவனுக்கு முன்னாடி நம்முடைய இருதயம் உத்தமமாக இருக்கணும், உற்சாகம் இருக்கணுங்க, சோம்பேறியா இருக்கக்கூடாது. பக்கத்துல சொல்லுங்க, ஒருபோதும் தேவ சமூகத்துல சோம்பேறியா இருக்காதீங்க. சோம்பேறிக்கு ஒன்னும் தரமாட்டார் அவரு. ஹல்லேலூயா. இப்ப கவனிங்க, சாலமோனை உட்கார வச்சுட்டு என்ன சொல்றானா, தேவன் தன்னை நடத்தி வந்த அனுபவங்களை சாலமோனுக்கு சொல்லி கொடுக்கிறான். இப்ப சாலமோன் என்ன தெரியுமா செஞ்சுட்டான்? சாலமோனுக்கு அது மட்டும் இல்லை, சாலமோனுக்கு இன்னொரு காரியத்தை சொல்றான், டேய் இந்த ஸ்தானம் உனக்கும் சும்மா கிடைக்கல, சாலமோனுக்கு இந்த ஸ்தானம் சும்மா கிடைக்கல. சொல்றான், எனக்கு அநேக குமாரர்கள் இருந்தாங்க. மூத்தவனாகி அம்னோன் என்ன செஞ்சான? தன்னுடைய சகோதரியை நாசப்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையை நாசமாக்கிட்டான். அப்சலோம் என்ன செஞ்சானாக்கி என் ராஜ்யத்தையே பிடிக்கிட்டு என்ன வெறுங்காலோட ஓட விட்டுட்டான். அதோனின் எழுமுனா அவன் என்ன பண்ணா, என்னுடைய போர்ப்படை தளபதியாக இருந்த யோவாப்பை என்னிடத்துல பிரிச்சு கொண்டு போய் தனியா ராஜ்யபாரத்தை கட்ட ஆரம்பிச்சான்டா. நீ முறையா பிறந்தவனும் இல்லை, எல்லாவனும் சொன்னான். உங்க அம்மா எங்கூட ஒட்டிக்கிட்டவன்னு சொன்னான். அப்படிப்பட்ட உறவுல பிறந்தவன் நீ, உனக்கு இந்த ராஜ்யபாரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா அதுவும் கர்த்தருடைய ஈவு. 1 நாளாகமும் 28:5.
கர்த்தர் எனக்கு அநேகம் குமாரரை தந்தருளினார். நல்ல கவனிங்க, கர்த்தர் எனக்கு அநேக குமாரர்களை தந்திருந்தால், ஆனாலும் இஸ்ரவேலை ஆளும் கர்த்தருடைய ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தின் மேல், நல்ல கவனிங்க, இஸ்ரவேலை ஆளும் கர்த்தருடைய ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தின் மேல் உட்காருகிறதற்கு அவர் என்னுடைய எல்லா குமாரரிலும் என் குமாரனாகிய சாலமோனை தெரிந்து கொண்டு, கவனிங்க, தாவீதுடைய சிங்காசனத்துல உட்கார்ந்துக்கிற அதிகாரம் யாருக்குன்னா அவங்களுடைய சேஷ்ட புத்திரனாகிய தாவீதுடைய சேஷ்ட புத்திரன் அம்னோனுக்கு இருக்கு. ஆனா கர்த்தர் யாரை கொண்டு வச்சுட்டாரு? சாலமோனை கொண்டு வச்சுட்டாரு. இப்போ ராஜ்யபாரத்துல உட்கார வச்சுக்கிட்டு தாவீது என்ன சொல்றான்னா, மகனே, இது சும்மா கிடைக்கல, தேவன் கொடுத்த ஈவு. அதனால நீ என்ன செய்யணும்னா, தகப்ப பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கிறோம் பாருங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்கிறோம்? மகனே, கவலைப்படாத, நான் இருக்கேன். ஏதாவது ஒரு தேவை வந்து கவலைப்படாத, நான் பார்த்துக்கிடுறேன். பிள்ளைகளுக்கு பாசத்தை முன்னாடி வச்சு தேவனை நம்ம பின்னாடி வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கிறோங்க. தயவு செய்து உங்க பிள்ளைகளுக்கு பரம தகப்பனை முன்னாடி வைங்க, தேவனை முன்னாடி வைங்க, பாசத்தை பின்னாடி வைங்க. ஏன்னா தாவீதுக்கு நல்லா தெரியும், இந்த சாலமோனோட இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் இருக்க போறேன், நான் செத்து போயிடுவேன். அதுக்கு பின்னாடி இருக்க போறது தேவன் தான் இருக்க போறார். உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, இன்னும் கொஞ்ச நாள் நான் உன்னோட இது பண்ணா, ஆனா உன் கூட நித்திய காலமா இருக்க போறது கர்த்தர்டா. அதனால அவரை பிடிச்சிக்க, உன்னுடைய எல்லா தேவைகளுக்காக நீ அவரை பிடிச்சிக்க. உத்தம இதயத்தோடு உற்சாக மனதோடு தேவனை தேடுன்னு சொல்லி உங்க பிள்ளைகளுக்கு தயவு செய்து சொல்லிக் கொடுங்க. அதான் வேதம் சொல்லுது, உன் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடு. தாவீது சொல்லிக் கொடுத்தாங்க. என்ன சொல்றானா, அவன் கடந்து வந்த பாதைகளின் அனுபவங்களை, அவன் பட்ட வேதனைகளை, அவன் சிந்திய கண்ணீர்களை, இந்த ராஜ்யபாரத்துக்கு தான் ஸ்தானமானதை சொல்லி அதோட விடல. அதே 1வது நாளாகம புஸ்தகம் 28வது அதிகாரத்துல 9வது வசனத்தை வாசிங்க. என் குமாரனாகிய சாலமோனே, என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து, நல்ல கவனிங்க, உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். என்ன செய்வாரோ மகனுக்கு சொல்றா, நீ அவரை அறிந்து கொண்டு அவரை சேவி, அவருக்கு எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து இருதயத்தில் தோன்றுகிறதை, உன் இருதயத்துல என்ன தோன்றுதுங்கிறத அவர் அறிந்திருக்கிறாரு. தொடர்ந்து வாசிங்க. நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். எத்தனை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறீங்க? எத்தனை பேரண்ட்ஸ், நான் பார்த்துக்கிட்டேன்டா, நான் செய்கிறேன்டா, பிள்ளைகள் ஏதாவது ஒரு காரியத்துக்காக பிள்ளைகள் கேட்க முன்னாடி நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே. எத்தனை பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்கு நீ தேவனை தேடு, நீ அவரை விட்டுட்டா அவர் உன்னை கைவிட்டுவான்னு சொல்லி எத்தனை பேர் சொல்லிக் கொடுக்குறோம். தாவீது சொல்லிக் கொடுக்குறாங்க. அத்தனையும் சம்பாதிச்சுட்டான், ராஜ்யபாரத்தில் உட்கார வச்சுட்டான், சிங்காசனத்தை கொடுத்துட்டான், சுத்தி யுத்தமில்லாத அளவுக்கு ஒரு அமெரிக்கான ராஜ்யபாரத்தை ஏற்படுத்திட்டான். அது மட்டுமல்ல, பொண்ணும் வெள்ளியும் சம்பாதிச்சு வச்சுட்டான், சகல சம்பத்துகளை சம்பாதிச்சு வச்சுட்டான், நிறைய சொத்தை சம்பாதிச்சு வச்சுட்டான். ஆனா சொல்றான் தாவீது, இதை வச்சு நான் வாழ்ந்தெல்லாம் நினைக்காத, உன் தேவனாகி கர்த்தரை உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு தேடு. என் தேவன் சொல்லாத, உன்னுடைய தேவனாய் நீ தேடு. எங்க அப்பாவுடைய தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த, எங்க பாஸ்டருடைய தேவன் எனக்கு சண்டே கிளாஸ் கற்றுக் கொடுத்த என் சண்டே கிளாஸ் டீச்சருடைய தேவன் அல்ல, உன்னுடைய தேவன். ஒவ்வொருவரும் நினைக்கிறோம், இது என்னுடைய தேவன், என்னை பலப்படுத்தி என்னை பெரியவன் ஆக்குகிறவரை நான் உற்சாக மனதோடு
உத்தம இருதயத்தோடு தேடணும். ஒவ்வொரு தேவ பிள்ளையும் இதை நினைச்சு அனுதின வாழ்க்கையில உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு தேவனை தேடுவானால் அவனுடைய வாழ்க்கை பலப்படும், அவனை மிகவும் பெரியவனாக்குவார். பக்கத்தில் சொல்லுங்க, உங்களுக்கு பலப்பட்டு மிகவும் பெரியவன் ஆகணுங்கிற ஆசை இருக்குதா? உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு தேவனை தேடுங்க. சாலமோன் சொல்லி கொடுத்தத தாவீது சொல்லி கொடுத்த சாலமோன் பிடிச்சிட்டான். புரியுதா உங்களுக்கு? தாவீது சொல்லி கொடுத்தத சாலமோன் பிடிச்சிட்டான். பிடிச்சுக்கிட்டு என்ன செய்தானா? இப்ப வாசிங்க 2 நாளாகம புஸ்தகத்தில் 1வது அதிகாரம் 1வது வசனம். இந்த நாளை நம்ம தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட பகுதி. தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தன் ராஜ்யத்திலே பலப்பட்டான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர், யாருடைய தேவனாகிய கர்த்தர்? சாலமோனுடைய தேவனாகிய கர்த்தர். தாவீதுடைய தேவனாகிய கர்த்தரா? சாமுவேலுடைய தேவனாகிய கர்த்தரா? ஈசாயுடைய தேவனாகிய கர்த்தரா? சாலமோனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனுடனே இருந்தார். ஒன்னு புரிந்து கொள்ளுங்க, நீங்க தேவனை உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு தேடினாதான் அவர் உங்களோடு இருப்பார். சாலமோன் தேடினாங்க பாருங்க. தாவீது சேர்த்து வச்ச சொத்து ஆஸ்தி பொருட்களை வச்சு 10 தலைமுறைக்கு சந்தோஷமா வாழ்ந்துருக்கலாம். நம்ம என்ன செய்யறோம்? அப்பா சொத்து இருந்தா போதும், அதை வச்சு அனுபவிச்சு அனுபவிச்சு முடிச்சிடலாம்னு நினைக்கிறோம். அவ்வளவு அஜாக்கிரதையா இருக்கிறோம், அவ்வளவு அசால்ட்டா இருக்கிறோம். அப்பா சேர்த்து வச்சுட்டாரு, அதை நம்ம என்ன செய்யலாம்? நல்லா அனுபவிக்கலாம், நல்லா வாழலாம். ஆனா சாலமோன் அப்படி இல்லை. தகப்ப சொத்து நினைக்கல, தேவனை சொத்தாய் நினைச்சான். வசனம் சொல்லுது, சாலமோன் என்ன செஞ்சானா? பலப்பட்டானா, மிகவும் பெரியவனானா. மிகவும் தாவீதை விட மிகவும் பெரியவனானா. என்னன்னு கேட்டீங்கன்னா, தாவீது சிங்காசனத்தில் கொண்டு உட்கார வச்சுட்டு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான். சாலமோன் இப்ப என்ன செஞ்சுட்டான்? தேவனை உறுதியாய் பற்றி கொண்டான். இப்போ ஜெபம்ன்றான் ஆண்டவர்கிட்ட. யாரு? சாலமோன். ஆண்டவர் வந்துட்டாரு. வந்து சாலமோன் கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும்னு. சாலமோன் கேட்கிறான், உம்முடைய ஜனங்களுக்கு முன்பாக நான் போக்கும் பர்த்தமாக இருக்கிறேன், இந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்கிற ஞானத்தை தாரும். ஆண்டவரை அசந்துட்டாரு, ஆண்டவரை அசந்து போயிட்டாரு. ஆண்டவர் சொல்றாரு, இப்போ நீ கேட்ட ஞானத்தையும் தருகிறேன், கேளாத ஐஸ்வர்யத்தையும் தருகிறேன். தூக்கிட்டாரு. இப்ப நல்ல கவனிங்க, சாலமோனை கொண்டு ராஜ்யபாரத்தில் உட்கார வச்சிருக்கு. ராஜ சிங்காசனத்தில் சாலமோன் உட்கார்ந்து இருக்கான். சுத்தி இருக்கிறவன் யாரும் கேட்டீங்கன்னா பயங்கரமான பராக்கிரமசாலிகள், பயங்கரமான கனவான்கள். சிலவங்க சொல்லுவாங்க தெரியுமா, ஜாம்பவான்கள் சொல்லுவாங்கல்ல. இந்த மாதிரி சாலமோனுடைய அரசவையில சுத்தி இருந்தவங்க யாருன்னா பயங்கரமான ஜாம்பவான்கள். யாரு தெரியுமா? தாவீதோடு கூட இருந்தவன். தாவீதோடு கூட எப்படிப்பட்டவன் இருந்தான்? கலைமானின் வேகத்தை விட அதிகமாய் ஓடுகிறவன் இருந்தான். துல்லியமாய் வில் வீசுகிற பெஞ்சமின் குடும்பத்தார் இருந்தார்கள். தாவீது ஒரு கோலியத்தை கொண்டா, இன்னும் அநேக கோலியத்தை கொண்ட யுத்த புருஷர்கள், யுத்த வீரர்கள், பராக்கிரமசாலிகள் தாவீதோடு இருந்தாங்க. பெரிய பெரிய ராணுவத்தை எதிர்கொண்டு அழிக்கிற பயங்கரமான ராணுவ தளபதிகள் இருந்தாங்க. சிங்கக்கவியில சிங்கத்தை தட்டி எழுப்பி கொண்டு போட்ட பராக்கிரமசாலிகள் தாவீதோடு இருந்தாங்க. இவங்கெல்லாம் எப்ப நீங்க தாவீதோடு இருந்தாங்க? தாவீதுடைய ராஜ்யத்தை கர்த்தர் பலப்படுத்தும் போது அதுக்கு ஏற்ற ஆட்களை கொண்டு வந்து தாவீதோடு இணைச்சாரு. தாவீது பாருங்க, தாவீதுடைய நாட்கள்ல தாவீது எருசலேம்ல இருந்த கிணத்துல இருக்க தண்ணிக்கு ஆசைப்படுறான்னு சொல்லி தன்னுடைய உயிரை துச்சமாய் மதித்து 2 பேர் போய் சவுலும் சவுளுடைய படை வீரர்கள்லாம் சூழ்ந்து இருக்கிற இடத்துல அந்த கிணத்துல இருந்து தண்ணியை கொண்டு வந்துட்டான். அப்படிப்பட்ட பராக்கிரமசாலிகள் தாவீதோடு இருந்தாங்க.
ஆண்டவர் எப்ப தாவீது ஆண்டவரை உத்தம இருதயத்தோட உற்சாக மனசோட அதிகமா தேட ஆரம்பிச்சானோ அப்ப ஆண்டவர் கூட்டி சேர்த்த ஆட்கள் எல்லாம் பயங்கரமான பலசாலிகள், பயங்கரமான பராக்கிரமசாலிகள், பயங்கரமான கனவான்கள். இதெல்லாம் பார்த்தெல்லாம் தாவீது அசந்து போகல. தாவீது சொன்னதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், எப்பொழுதும் கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர்கள் வலது பாசத்தில் இருக்கபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. தாவீதோடு இருந்த கணவன்கள்லாம் பயங்கரமான ஆட்கள்ங்க. ஒரு நெல் விளைச்சல் உள்ள இடத்துல நின்று நெல் விளைச்சல் உள்ள அந்த இடத்துல அந்த நிலத்துல எந்த சேதமும் வராதபடிக்கு ஒருத்தன் நின்று 300 பேர்த்து கொண்டு போட்டான். அவன் தாவீதோட இருக்கான். இப்படிப்பட்டவெல்லாம் நிறைஞ்சு இருக்கிற அரண்மனையில சிங்காசனத்துல யார் உட்கார்ந்து இருக்கா? சாலமோன். எல்லாம் பெரிய பெரிய கனவான்கள், பயங்கரமான பராக்கிரமசாலிகள். இவங்க மத்தியில சின்ன பையன் சாமுவேல் உட்கார்ந்து இருக்கா, சாலமோன் உட்கார்ந்து இருக்கிறான். சாலமோனை இவங்க எல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க? தூக்கி தூக்கி வளர்த்துருப்பாங்க. ஆமாவா இல்லையா? தாவீதோட இந்த ஆட்கள்லாம் சாலமோனை தூக்கி வளர்த்துருந்தாங்க. அப்படிப்பட்ட கனவான்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க ராஜ்யபாரத்துல சுத்தி அமைச்சரவையில். அதுல நடுசுல சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கா. ஒரு கேஸ் வருது. எல்லாம் பயங்கரமான கனவான்கள், பராக்கிரமசாலிகள், எல்லாம் பெரிய 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 ஆட்கள். எல்லாம் அவனும் பார்க்குறான் இந்த கேஸை சாலமோன் எப்படி முடிக்க போறான் அப்படின்ட்டு. ஒரு குழந்தை சண்டை. சாலமோன் இந்த நியாயம் தீர்த்த உடனே அத்தனை கணவன்களும் அரண்டு போயிட்டானா சாலமோனுடைய ஞானத்தை பார்த்து. அதான் ஆண்டவர் சொல்றாரு, பெரியவனுக்கெல்லாம் மிகவும் பெரியவனாக்கினார். பாருங்க, பெரிய பெரிய கணவன்கள் அங்க இருக்கிறாங்க. பெரிய பெரியவங்க எல்லாம் அங்க இருக்காங்க. அத்தனை முன்னாடி சாமுவேலை கர்த்தர் மிகவும் பெரியவனாக்கினார். காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? ஒன்னே ஒண்ணுதாங்க, உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு தேவனை தேடினால. நீங்க எத்தனை பேர் எனக்கு முடிவு பண்றீங்க? நமக்குள்ள ஆசை இருக்குல்ல, நான் மிகவும் பெரியவனாகணும், நான் பலப்படணும். அநேக இடங்கள்ல அவமானப்பட்டு போய் நிற்கிறேன், அநேக இடங்களில் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன், என் சொந்த பந்தத்தால நான் வெறுக்கப்பட்டிருக்கிறேன், எல்லாராலையும் ஆகாதுன்னு ஒதுக்கப்பட்டிருக்கிறேன், எல்லாரும் முன்னாடி எனக்கு ஒரு கனம் உண்டாகணும், என் பேருக்கு ஒரு பெருமை உண்டாகணும், நான் மிகவும் பெரியவனாகணும், என் வாழ்க்கையில் நான் பலப்படணுங்கிற ஆசை எல்லாருக்குள்ளாலே இருக்குல்ல. யாருக்குள்ள அந்த ஆசை இருக்கோ அவங்க இன்னைக்கு முடிவு பண்ணுங்க, ஆண்டவரே உங்களை உத்தம இதயத்தோடு உற்சாக மனதோடு உங்களை சேவிக்க, உங்களை தேட, உங்களை பற்றி கொண்டிருக்கிற இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. தயவு செய்து ராத்திரி வேலையில கேளுங்க, நல்லா கவனிங்க. இந்த சாலமோனுடைய பேரை கேள்விப்பட்டு சேபாஸ் தேசத்து ராஜஸ்திரி வந்தாலாம். வந்து இந்த சாலமோன் செஞ்சிருக்கிற இந்த விசித்திர வேலைகளை பார்த்து ஆச்சரியப்பட்டா. மட்டுமல்ல, 2 நாளாகம புஸ்தகத்தில் 9வது அதிகாரத்தில் 4வது வசனம் முதல் வாசிக்கும் போது அதில் ரொம்ப இருக்கு. நான் ரொம்ப சிம்பிளா ஒன்று சொல்றேன் பாருங்க. இந்த ஆலயத்துக்கு போகிற நடை மண்டபம் இருக்குல்ல, ஆலயத்துக்கு போகிற நடை மண்டபத்தை பார்த்து பிரமித்து போனாலாம். வசனம் சொல்லுது, அங்க இருந்த எல்லாவற்றையும் பார்த்தது மட்டுமல்ல, அந்த நடை மண்டபத்தை பார்த்து பிரமித்து போயிட்டா, பித்து பிடிச்சு போனாலாம். சொல்றா, சாலமோன் உங்களுடைய ராஜ்ய பாவத்தை கொடுத்து, உங்களுடைய நியாயத்தை கொடுத்து, உங்களுடைய ஞானத்தை கொடுத்து, உங்களுடைய நியாய தீர்ப்பை கொடுத்து நான் கேள்விப்பட்டேன், நம்பல. நான் கேள்விப்பட்டத நம்பல. ஆனா வந்து பார்த்த பின்னாடி தான் தெரியுது, இங்க இருக்கிறதுல பாதியை கூட எனக்கு அறிவிக்கலன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாலாம். மட்டுமல்ல, சாலமோன் நாட்கள்ல அவருடைய ஞானம் எல்லா தேசத்து ஜனங்க முன்னாடி, எல்லா தேசத்து ராஜாக்கள் முன்னாடி ஒரு பயத்தை ஏற்படுத்திச்சான். சாலமோனுடைய ராஜ்யபாரம், சாலமோனுடைய ராஜபாரத்தை அவர் நிலைநிறுத்தினார். சாலமோனுடைய ராஜ்யபாரத்தை அவர் பலப்படுத்தினார்.
சாலமோனை மிகவும் பெரியவனாக்கினார். காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? உத்தம இருதயம், உத்தம இருதயம், உற்சாக மனசு. உற்சாகம், தேவனை தேடுகிற விஷயத்துல என்ன செய்யணும்? உற்சாகமா இருக்கணும். கேளுங்க ஆண்டவரே, உத்தம இருதயத்தை தாங்க ஆண்டவரே, உற்சாக மனசை தாங்க ஆண்டவரே, உங்களை அதிகமாய் தேடுகிற அனுபவத்தை தாங்க ஆண்டவரே. எந்தெந்த தேவ பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, எனக்கு எப்படியாவது நான் பலப்படணும், என் வாழ்க்கையில நான் பலப்படணும், என் குடும்ப வாழ்க்கையில நான் பலப்படணும், நான் பண்ற பிசினஸ்ல நான் பலப்படணும், நான் செய்கிற தொழில நான் பலப்படணும், என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் நான் பலப்படணும் சொல்லி எந்த தேவ பிள்ளை விரும்புகிறீங்களோ, அற்பமாய் ஒதுக்கப்பட்ட இடத்துல, அனாதையாய் தள்ளப்பட்ட இடத்துல, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட இடத்துல, எல்லாராலும் ஆகாது என்று ஒதுக்கப்பட்ட இடத்துல, எல்லாராலும் துரத்தப்பட்ட இடத்துல நான் மிகவும் பெரியவன் ஆகணும் சொல்லி எந்தெந்த தேவ பிள்ளைகள் ஆசைப்படுங்களோ, நீங்க ஒண்ணு செய்யுங்க. உத்தம இருதயத்தோடு தேவனை தேடுங்க, உற்சாக மனசோடு தேவனை தேடுங்க, தேவனை சேவிங்க, தேவனை பற்றி கொள்ளுங்க, தேவனை சார்ந்து கொள்ளுங்க. ஒவ்வொரு காரியத்திலையும் ஒவ்வொரு செயலையும் செய்யும் போது தேவனுக்கு பிரியமானு சொல்லி தேவனை சார்ந்து வாழ்கிற ஒரு அனுபவத்தை நீங்க கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக, கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக, மிகவும் பெரியவனாய் மாற்றுவாராக. கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தர் உங்க மேல அந்த வார்த்தையை நிறைவேற்றுவாராக.